மார்ச் மாதம் 15ஆம் தேதி இன்றைய நாள். ஈஸ்டர் தாக்குதல் விசாரணைகளில் அடுத்த குறி யார்? ஏற்கனவே கம்மான் பிளவினுடைய கணிப்புகள் குறித்து நாம் நேற்றைய பதிவில் பேசினோம். முன்னாள் ஜனாதிபதி ஒருவரை காப்பாற்ற இப்போதே 1,00,000 கையெழுத்து வேட்டை ஒன்று ஆரம்பமாகிவிட்டதா? மரண தண்டனை கைதிகளுக்கே பொது மன்னிப்பு வழங்கிய அதே அரசியல் கும்பல் இன்று சுரேஷ் சலைவை வைத்து ஈஸ்டர் குண்டுவெடிப்பு உண்மைகளை மூடி மறைக்க துடிக்கிறதா? இந்த நாடகத்தினுடைய பின்னணியில் இருக்கும் படு பயங்கரமான அரசியல் சூழ்ச்சிகள் தான் என்ன? இந்த வீடியோவில் அலச இருக்கிறோம். மிக முக்கியமாக இந்த வீடியோ பதிவை ஆரம்பிப்பதற்கு முதல் இப்போது மீண்டும் QR கோட் பேசுபொருளாக இருக்கிறது. எரிபொருள் சேமிப்பை தொடர்ச்சியாக பேணுவதற்காக நமக்கெல்லாம் மிக பரிச்சயமான QR சிஸ்டம் இன்று முதல் மீண்டும் புழக்கத்தில் வந்திருக்கிறது. வளைகுடா யுத்தம் முற்றுப்புள்ளி இல்லாத ஒரு கமாவாக தொடரும் நிலையில் உலக நாடுகள் தம் எரிபொருள் சேமிப்பை மட்டுப்படுத்தி கொண்டிருக்கின்றன. பாகிஸ்தான் பாதி லாக்டவுன் ஆன மாதிரி இருக்கிறது இப்போது. இதே போலத்தான் இலங்கையும் தூர நோக்கோடு இந்த முடிவை எடுத்திருக்கிறது. fuelpass.gov.lk என்ற இணையதளத்தில் உங்கள் வாகனங்களை ரெஜிஸ்டர் செய்வதன் மூலம் உங்களுக்கான ஒரு வாரத்துக்கான எரிபொருள் கோட்டாவை பெற்றுக்கொள்ள முடியும். இன்று முதலாவது நாள் என்பதால் பலருக்கும் பல சிரமங்கள் தங்களை பதிவு செய்து கொள்வதில் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் ஏற்கனவே பதிவு செய்து QR கோடை பெற்றவர்கள் அதை பயன்படுத்தி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய பதிவை ஆரம்பிப்போம். இந்த நிலைமைகளுக்கு மத்தியில் நேற்று இலங்கைக்கே உரித்தான ஒரு அபூர்வ கையெழுத்து வேட்டை ஒன்று ஆரம்பமாகி இருந்ததை ஊடக செய்திகளில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். முன்னாள் இராணுவ புலனாய்வு பிரிவு தலைவரும் முன்னாள் அரச புலனாய்வு பிரிவு தலைவருமான சுரேஷ் சலைவின் விடுதலையை வலியுறுத்தி 1,00,000 கையொப்பங்களை திரட்டும் ஒரு உற்சவம் ஒன்று ஆரம்பமாகி இருக்கிறது. நேற்று மகரகமவில் ஒரு சில தேரர்களுடன் ஆரம்பமான இந்த நிகழ்வின் பின்னணியில் ஒரு நபர் பலமாக இயங்கினார். அவர் வேறு யாரும் அல்ல, கோட்டாபய ராஜபக்சவினுடைய முன்னாள் செயலாளர் சுகீஸ்வர பண்டார. இதன் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சுகீஸ்வர பண்டார கோட்டாபய ராஜபக்சவை கைது செய்வது என்பது வெறும் பகல் கனவு என்று சொல்லி சொன்னார். அதாவது கோட்டாபயவை கைது செய்ய போவதாக CID அறிவிக்காத நிலையில் ஈஸ்டர் விசாரணைகள் சம்பந்தமாக கோட்டாபயவை இதுவரை நெருங்காத நிலையில் எப்படி இவ்வளவு உறுதியாக இவர்களே கோட்டாபயவினுடைய திருநாமத்தை உச்சரிக்கிறார்கள் என்பதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. இதைத்தான் உதய கம்மன் பிளவும் சொல்லிக் கொண்டு தெரிகிறார். தான் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் தலைவர் பிள்ளையான் கைதான போதே சுரேஷ் சலைவை அழைத்து அடுத்து நீங்கள் அதற்கடுத்து கோட்டாபய என்று சொல்லி இருந்ததாக உதய கம்மன் பில ஒரு 5 வயது பாலகன் போல ஊடகங்கள் முன்னால் உளறி கொட்டியிருந்தார். கல்வன் வருவதற்கு முன்பே வாழைக்குலை வேலியை தாண்டிவிட்டது என்ற ஒரு சிங்கள பழமொழி ஒன்று இருக்கிறது. அதாவது கல்வனாக வந்து வாழைக்குலையை திருடிச் செல்வதற்கு முதலில் வாழைக்குலை ஒரு பக்கம் சரிந்து வேலி தாண்டி போய் கல்வனுக்கு திருடி கொண்டு செல்வதற்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்து விட்டது என்பதுதான் இதன் பொருள். கம்மன் பிளவும் சுகீஸ்வர பண்டாரவும் தெரிவிக்கின்ற கருத்துக்களை பார்க்கும்போது இதுதான் நமக்கு ஞாபகத்தில் வருகிறது. CID-யாக வந்து கோட்டாபயவை விசாரிக்க முன்பு வாழைக்குலை சரிந்து வருவது போல கோட்டாபயவை இவர்கள் விசாரணை வலயத்துக்குள் தள்ளி கொண்டிருக்கிறார்களா என்ற கேள்விதான் எழுகிறது. கோட்டாபய மீது அடுத்ததாய் சட்டம் பாயும் என்ற பயம் இவர்களை ஆக்கிரமித்திருக்கிறது. இதனால்தான் உண்ணாவிரதத்தில் ஆக்ஸ்போர்ட் டிகிரி வைத்திருக்கும் விமல் வீரவன்ச சுரேஷ் சலைவை விடுவிக்க கோரி CID வாசலில் சாகும் வரை உண்ணாவிரதமோ சத்தியாகிரகமோ இருக்க போவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் விமல் ஆரம்பிக்க முன்பு மற்றொரு கும்பல் 1,00,000 கையெழுத்து வேட்டையை ஆரம்பித்திருக்கிறது. 1,00,000மோ 10,00,000மோ 1 கோடியோ ஏன் புலம்பெயர் இலங்கையர்கள் அத்தனை பேரையும் சேர்த்து பல கோடி கையெழுத்து எடுத்தாலும் நீதிமன்ற தீர்ப்பை மாற்ற முடியாது. ஆனால் இப்படியான கூத்துக்கள் நீதித்துறை மற்றும் போலீஸ் துறையின் நியாயமான விசாரணைகளில் அழுத்தத்தை பிரயோகிக்கலாம். மற்றபடி வேறு எதுவுமே செய்ய முடியாது. கோட்டாபய ராஜபக்ச என்பவர் இலங்கை மக்களால் 3 வருடங்களுக்கு முன்பு புரட்சி செய்து விரட்டப்பட்ட ஒரு ஜனாதிபதி. இவர்கள் மாபெரும் யுத்த வீரனாக போற்றி புகழும் சுரேஷ் சலை யுத்த காலத்தில் செய்தது ஒன்றுமில்லை என்றும் அவர் அந்த காலப்பகுதியிலேயே மஹிந்த ராஜபக்சவின் விசுவாசம் மிக தொண்டனாகத்தான் இருந்ததாகவும் ராஜபக்சைகளின் மடியிலேயே உட்கார்ந்திருந்ததாகவும் போட்டு வாரியிருந்தார் முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா. இந்த யுத்த வீரன் என்ற வெற்றி கோஷத்தை இவர்கள் இதே போன்ற நபர்கள் கைது செய்யப்படும் போதெல்லாம் தூக்கி கொண்டு வருவது வாடிக்கையாகிவிட்டது. இப்போதெல்லாம் கடத்தல் மற்றும் காணாமலாக்குதல் ஆகிய குற்றச்சாட்டின் கீழ் முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலுகே தென்ன கைதான போதும் நாடு முழுவதும் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருந்தன. அவற்றில்
யுத்தத்தை வென்று தந்த கீர்த்திமிகு இராணுவ வீரர்களை அரசு பழிவாங்குகிறது என்றெல்லாம் எழுதப்பட்டிருந்தது. ஆனால் ஒரு விஷயத்தை கவனித்தால் உங்களுக்கு நன்கு விளங்கும். இனவாதத்தை கடந்த காலத்தில் போஷித்து வளர்த்த தேரர்களும் வீரவன்ச கம்மன்பில போன்ற நபர்களும் இந்த யுத்த வெற்றி காண்டத்தை ஒப்புவிப்பது ராஜபக்ச குடும்பத்துடன் நெருக்கமாக இருந்த மற்றும் அவர்களுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்திருந்த தளபதிகள் மற்றும் அதிகாரிகளுக்கு மட்டும்தான். முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா மஹிந்த ராஜபக்சவுக்கு சவாலாக 2010ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் நின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இல்லாத பொல்லாத குற்றச்சாட்டுகள் எல்லாம் சுமத்தப்பட்டு தரதரவென்று இழுத்துச் செல்லப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். உலகத்தில் மிகச்சிறந்த இராணுவ தளபதி என்று பொன்சேகாவை புகழாரம் சூட்டிய அதே வாய்கள் தம் இருப்புக்கு சவாலான ஒரே ஒரு காரணத்துக்காக அவரை தேச துரோகி என்று சொல்லி வசைபாடி இருந்தார்கள். பொன்சேகா 2 வருடங்கள் சிறையில் இருந்த போது இந்த யுத்த மாயை கூட்டங்கள் எதுவும் அன்று இப்படி திரளவில்லை. சிவில் அமைப்புகளும் ஒரு சில அரசியல்வாதிகளும் தான் அன்று பக்கபலமாக இருந்தார்கள். ஆக இவர்களது இந்த யுத்த வெற்றி ஹீரோ கோஷம் என்பது முழுக்க முழுக்க அரசியல் மயமான ஒன்று. சுனில் ரத்நாயக்க என்ற பெயர் உங்களுக்கு ஒருவேளை ஞாபகம் இருக்கலாம். அவர் ஒரு மரண தண்டனை கைதியாக இருந்தவர். அவர் செய்த பதபதைக்கும் பாதகங்கள் என்ன என்று தெரியுமா உங்களுக்கு? 2000ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி யாழ்ப்பாணம் மிருசுவில் பகுதியில் 8 தமிழர்களின் வாழ்க்கையை மிக பயங்கரமாக முடித்தவர். இதில் 15, 13, 5 வயது சிறுவர்களும் கூட அடக்கம். இந்த அபலைகள் செய்த தவறு என்ன? இவர்கள் போர் காரணமாக தங்களுடைய இருப்பிடங்களை இழந்திருந்தார்கள். உடுப்பிட்டியிலிருந்து மிருசுவிலுக்கு விறகு தேடி வந்திருந்தார்கள். அதாவது தமது ஜீவனோபாயத்துக்காக வந்த 5 வயது சிறுவன் உட்பட அப்பாவிகள் எந்தவித தயவு தாட்சணியமும் இல்லாமல் இப்படி வதைத்து போடப்பட்டார்கள். இந்த மிலேச்சத்தனம் உடனே சர்வதேச கவனம் பெற்றது. 13 ஆண்டுகள் வழக்கு நடந்தது. 2015ஆம் ஆண்டு கொழும்பு மேல் நீதிமன்றம் சுனில் ரத்நாயக்கவுக்கு மரண தண்டனை வழங்கியது. அப்போது இந்த தண்டனைக்கு எதிராக இன்று கத்தி குப்பாடிடும் கும்பல்கள் வீறு கொண்டு எழுந்தன. ரணில் சிறிசேன அரசு இராணுவ வீரர்களை பழிவாங்குவதாக ஒரு விஷம பிரச்சாரத்தை சந்தைப்படுத்த தொடங்கியது. அப்போது இந்த பொய்களுக்கு இன்றை விட அபரிதமான வரவேற்பு இருந்தது. சுனில் ரத்நாயக்க உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். ஆனால் விமோசனம் கிடைக்கவில்லை. 2019ஆம் ஆண்டு உச்ச நீதிமன்றம் கொழும்பு மேல் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை உறுதிப்படுத்தி தீர்ப்பு கூறியது. 5 நீதிபதிகளும் ஏகமனதாக சுனில் ரத்நாயக்கவை கொலையாளி என்று தீர்மானித்தார்கள். அப்போது நாடு எப்படி இருந்தது தெரியுமா? எரியும் நரகம் போல இருந்தது. ஈஸ்டர் குண்டு தாக்குதலை தொடர்ந்து திரும்பிய பக்கமெல்லாம் இனமுறுகலும் வெறுப்பும் அச்சமும் சந்தேகமுமே நிலவியது. கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவித்திருந்தார். தான் பதவிக்கு வந்ததும் சிறைகளில் வாடும் யுத்த வீரர்களை விடுதலை செய்ய போவதாக உறுதிமொழியையும் கொடுத்திருந்தார். 2019 நவம்பர் மாதம் நடந்த ஜனாதிபதி தேர்தலில் வென்ற கோட்டாபய சொன்னது போலவே செய்து முடித்தார். சுனில் ரத்நாயக்கவை பொது மன்னிப்பு வழங்கி வீட்டுக்கு அனுப்பினார். இன்னும் ஒரு மன்னிப்பு பாருங்கள். சுனில் ரத்நாயக்கவினுடைய கையால் மாண்டு போன அந்த 5 வயது பால்வனம் மாறாத பாலகன் செய்த குற்றம் என்ன? இந்த நாட்டில் தமிழனாக பிறந்ததை தவிர அவன் எந்த தவறையும் செய்யவில்லை. இப்படிப்பட்ட ஒரு ஆசாமிக்கு பொது மன்னிப்பு வழங்குபவரினுடைய இதயத்தில் ஒரு அவுன்சாவது இரக்கம் இருந்திருக்குமா என்று தெரியவில்லை. சுனில் ரத்நாயக்க போன்றோரையே யுத்த வீரனாக காட்டி பூஜிக்கும் நபர்கள் இருக்கும் நாட்டில் சுரேஷ் சலைவுக்கு 1 லட்சம் கையெழுத்து வேட்டை தொடங்கப்பட்டது ஒன்றும் ஆச்சரியமானதல்ல. ஆனால் சுரேஷ் சாலை இன்னும் விசாரணைகளின் முடிவில் தீர்ப்பு கொடுக்கப்பட்ட ஒருவரும் அல்ல. அவருக்கு எதிராக இப்போது விசாரணை நடந்து வருகிறது. மரண தண்டனை கைதி துமிந்த சில்வாவை விடுவிக்க கோரியும் இதே போலத்தான் பூஜை புனஸ்காரங்கள் வழிபாடுகள் கூட நடந்த நாடுதான் இந்த நாடு. இன்று சுனில் ரத்நாயக்கவுக்கும் துமிந்த சில்வாவுக்கும் பொது மன்னிப்பு வழங்கிய நபர்தான் சுரேஷ் சலைவுக்கு அடுத்ததாக கைதாக இருக்கிறார் என்று அவர்களது கூடாரமே சொல்லும் போது சட்டம் ஒழுங்கு விசாரணை எல்லாம் ஒரு நொடி மறந்து போய் இயற்கையினுடைய விதியே கண்முன்னே வந்து நிற்கிறது. உண்மையில் சுரேஷ் சலை விடுதலை செய்யப்பட வேண்டிய நபரா என்பதை நீதிமன்றம் தான் தீர்மானிக்க வேண்டும். ஆனால் நீதிமன்றமோ இது ஈஸ்டர் தாக்குதல் நடக்க இருப்பது பற்றிய முன்கூட்டிய புலனாய்வு அறிக்கைகள் இருந்தும் அதை தடுக்க தவறிய முறைப்பாடுகள் அல்ல, குற்றச்சாட்டுக்கள் பாரதூரமானவை என்று சொல்கிறது. அதாவது சுரேஷ் சலைவுக்கும் பயங்கரவாதி சஹ்ரானுக்கும் ஒரே மாதிரியான குற்றச்சாட்டுகளே இருக்கின்றன. ஈஸ்டர் பயங்கரத்துக்கு திட்டமிடுதல் மற்றும் உடந்தையாக இருத்தல் ஆகியவையே அவை. இதற்கு மேலதிகமாக சுரேஷ் சலை விசாரணைகளுக்கு அழுத்தம் கொடுத்த குற்றச்சாட்டும் கூட இருக்கிறது.
அதாவது சாரா ஜெஸ்மின் இறந்துவிட்டதாக 3வது DNA பரிசோதனை செய்து ஒப்புவிக்க வேண்டிய பதட்டம் அவருக்கு இருந்திருக்கிறது. இதைத்தான் விசாரணைகள் தொடர்பான ஊடக செய்திகள், நீதிமன்ற தகவல்கள் கூட சொல்லுகின்றன. சுரேஷ் சலே மீது இத்தனை பயங்கரமான குற்றச்சாட்டுகள் இருக்கும்போது அது பற்றி சுயாதீனமான விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்காமல் ஆர்ப்பாட்டம் என்றும் கையெழுத்து வேட்டை என்றும் இறங்கி இருக்கக்கூடிய நபர்கள் அடித்துவிடும் அறிக்கைகளை பார்க்கும்போது இவர்களாகவே எல்லாவற்றையும் ஒத்துக்கொள்வார்கள் போலத்தான் தென்படுகிறது. இவர்கள் இந்த கையெழுத்து வேட்டை மூலம் ஈஸ்டர் பயங்கரத்தில் மாண்டு போனவர்களுக்கு நீதி நியாயம் தேவையில்லை என்று சொல்ல வருகிறார்களா? அல்லது இந்த வழக்குகளை அப்படியே மூடிவிடுங்கள் என்று சொல்ல வருகிறார்களா? அல்லது யுத்த வெற்றிக்கு உதவியபடியால் முன்பின் பாவங்களை எல்லாம் மன்னித்து புனித சொர்க்கத்துக்கு இவர்களை செல்ல விடுங்கள் என்று சொல்ல வருகிறார்களா? என்னதான் சொல்ல வருகிறார்கள்? அதேவேளை போலீஸ் திணைக்களத்துக்கும் ஒரு அழுத்தம் பிரயோகிக்கிறார்கள். இத்தோடு எல்லாம் முடிந்துவிட்டது, இனி யார் மீதும் கை வைக்க வேண்டாம், போதும் நிறுத்துங்கள் என்று சொல்ல வருகிறார்கள். இவர்கள் சொல்வதை கேட்கவா நீதி கட்டமைப்பும் போலீஸ் கட்டமைப்பும் இருக்கிறது? இவர்கள் தரக்கூடிய பட்டியலை பார்த்துத்தானா விசாரணைகளையும் கைதுகளையும் மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான அரசியல் அஜெண்டாக்களுடன் இறங்கி இருக்கிறார்கள். பொதுஜன பெருமனவும் சில பிக்குகளும் இந்த விசாரணைகள் பற்றி பதறி அடித்துக் கொண்டிருக்க ஒரு காலத்தில் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தொடர்பாகவும் அதனோடு தொடர்புபட்ட அதிகார கட்டமைப்புகளுக்கு எதிராகவும் பாராளுமன்றத்திலும் பாராளுமன்றத்துக்கு வெளியேயும் குரல் கொடுத்த ஐக்கிய மக்கள் சக்தி இன்று மௌன விரதம் அனுஷ்டித்துக் கொண்டிருக்கிறது. ஈஸ்டர் சூத்திரதாரிகள் விரைவில் அடையாளம் காணப்பட்டால் அரசு அதன் மிகப்பெரிய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிவிடும் என்று அறிவித்துவிடும். அப்படி அறிவித்தால் தம் அரசியல் எதிர்காலமே குழி தோண்டி புதைக்கப்பட்டுவிடும் என்று ஐக்கிய மக்கள் சக்தி கருதுகிறதோ என்று தெரியவில்லை. இது எப்படியோ யார் உடன்பட்டாலும் யார் முரண்பட்டாலும் இந்த விசாரணைகள் தொடர வேண்டும். குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும். புதைக்கப்பட்ட உண்மைகள் ஒரு நாள் உயிர்த்தெழும் என்பதுதான் இயற்கையின் நியதி. ஈஸ்டர் தாக்குதலில் பலியான அந்த அப்பாவி ஆன்மாக்களின் மௌனமான அழுகுரலுக்கு இந்த தேசம் சொல்ல போகும் பதில் என்ன? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.